Alhamdulillahi Rabbil Alamin. Wal aqibatu lil muttaqin. Wassalatu wassalamu ala sayyidil anbiya'i wal mursalin. Wa ala alihi wa sahbihi ajma'in amma ba'd. Faqad qala Allahu ta'ala fil Qur'anil azim wal furqanil majid. Ba'da a'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Inna Allaha wa malaikatahu yusalluna 'alan nabi. Ya ayyuhalladhina amanu sallu 'alaihi wa sallimu taslima. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا مولانا محمد وعلى آل سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا مولانا محمد وعلى آل سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا مولانا محمد وعلى آل سيدنا ونبينا مولانا محمد وبارك. புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். ஸலாத்தும் ஸலாமும் கருணை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்வாங்க வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், இன்னும் இங்கு குழுமி இருக்கும் நம் அனைவரின் மீதும், இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்லடியார்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய நல்லருள் என்றென்றும் குன்றாமல் பொழியட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய ஃபதுலால் நாம் யாவரும் முஸ்லிமாக இருப்பதுடனே மின்னத் என்று சொல்லப்படக்கூடிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே நாம் கேட்காமலேயே அல்லாஹ் நம்ம அனைவரையும் பிறக்க செய்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். இந்த நியாமத்துகளை எல்லாம் உணரக்கூடிய, உணர்ந்து அதை நினைவு கூறக்கூடிய மக்களாகவும் ஆக்கியிருப்பதில் வல்ல ரஹ்மானுக்கு மேலும் அதிகமாக நன்றி கடன் பட்டவர்களாகவும் சுக்குரு செய்தவர்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்கியல் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே தன்னுடைய அடையாளங்களாக தன்னால் மனிதர்களால் மதிக்கப்பட வேண்டிய என்று எத்தனையோ விஷயங்களை ஆக்கியிருக்கிறான். அவைகளை அவர்களை துச்சமாக மதிப்பது, கேவலமாக மதிப்பது, அவமானப்படுத்துவது, இஹானத் செய்வது போன்றவை குஃப்ரில் வரைக்கும் கூட கொண்டு போய் சேர்த்துவிடும். அதனால்தான் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்வார்கள், காபாவை முன்னோக்கி காலை நீட்டாதப்பா அப்படின்னு. அது அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்ட ஒன்று, அதனால் அதை அந்த அளவுக்கு மரியாதை தரணும் அப்படின்னு. இப்படி அல்லாஹ்வால் நபிமார்களை யாராவது ஏதாவது ஒரு வார்த்தையில போற போக்கில் ஏதாவது சொல்லிட்டு அது என்ன ஆயிரும்? குஃப்ரில் கொண்டு போய் விட்டுரும். ஏதாவது ஒன்றை, மார்க்கத்தினுடைய ஏதாவது ஒரு விஷயங்களை அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்தி சொன்ன ஒன்றை நாம் கண்ணியப்படுத்த கண்ணியப்படுத்தலை அப்படின்னா கூட விஷயம் இல்லை. அதை கேவலப்படுத்தணும்னு சொன்னா அல்லாஹ் நவுதுபில்லா நம்ம அனைவரையும் பாதுகாக்கணும். அது குஃப்ரில் வரைக்கும் கூட கொண்டு போய் விட்டுரும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வ மை யுஅல்லிம் ஷஆயிரல்லாஹி ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப். முன்னாடி சில விஷயங்களை பேசிட்டு தாலிக்க இதுவெல்லாம் வ மை யுஅல்லிம் ஷஆயிரல்லாஹி, அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை யார் மதிப்பு கொடுக்கிறாரோ, யார் மரியாதை செலுத்துகிறாரோ, ஃபஇன்னஹா, அந்த மரியாதை செலுத்துவது என்பது மின் தக்வல் குலூப், உள்ளங்களின் தக்குவாவை சேர்ந்ததாகும். பொதுவாக நம்முடைய மதுரையை சார்ந்த அப்துல் அசீஸ் வாஹிதி ஹஜ்ரத் அவர்கள் இந்த வார ஜும்மாவில் கூட பேசும் பொழுது அதை குறிப்பிட்டார்கள். அஹ்லு சுன்னத்து வல் ஜமாஅத்திற்கும்
மற்ற 72 கூட்டங்களுக்கும் இடையில் உள்ள வித்தியாசமே என்னண்டா இந்த அதபு தான், இந்த தாலீமு தான், இந்த மரியாதை செலுத்துவது தான். அது ரெண்டுக்கு இடையில உள்ள வித்தியாசமே. அல்லாஹ்வுடைய ஷாயிருல்லா என்று இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் நம்ம மரியாதை கொடுப்போம், அதை கண்ணியப்படுத்தணும்னு சொல்லுவோம். அதுல எந்த அளவுக்கு மிகைப்பு காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மிகைப்பு காட்டுவோம். இப்படியெல்லாம் நாம செய்வோம். ஆனா இதெல்லாம் செய்யாமல் இவைகளுக்கு போய் இவ்வளவு அந்தஸ்து கொடுப்பதா, இவர்களை போய் இவ்வளவு மேன்மைப்படுத்துவதா என்ற ஹசதில் என்கிற அந்த பொறாமையில் அவர்கள் இப்படியெல்லாம் அதை மறுத்து அவைகளுக்கு எதிராக முடிந்த அளவுக்கு என்னென்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யக்கூடியவர்கள் தான் மிச்சமுள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த நரகத்துக்கு சொர்க்கத்துக்கு நேரடியாக செல்லாத அந்த 72 பிரிவினர். சுன்னத் ஜமாத்தினுடைய அடையாளமே அதுதான். வமையு அலிம் ஷாயிரல்லாஹி ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பிரதானமான அடையாளமே. நம்ம எங்கேயுமே எதையும் இகானத்படுத்தணும், கேவலப்படுத்தணும்னு நினைக்க மாட்டோம். நம்ம மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளே என்ன இருக்கும்டா, இவங்க எல்லை மீறி அதை மேன்மைப்படுத்துறாங்க, எல்லை மீறி புரிமைப்படுத்துறாங்க அப்படிங்கிறதான் நம்ம மேல குற்றச்சாட்டா இருக்குமே தவிர, இதையெல்லாம் கேவலப்படுத்துறோம் அப்படிங்கிறது நம்ம மேல உள்ள குற்றச்சாட்டாவே இருக்காது. அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்காரங்கள் மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அப்படி இருக்கவே இருக்காது. அதற்கு காரணம் ஹசதுடைய பொறாமையுடைய கண்கொண்டு பார்த்தால் அந்த மேன்மைப்படுத்துவதெல்லாம் இவர்களுக்கு குழுவாக ஓவரா போகுவதாக தெரியும். அதற்கு காரணம் அவர்களுடைய கல்புல தக்குவா இல்லாம ஹசது இருக்கு. நம்ம ஏன் மேன்மைப்படுத்துறோம்னா நம்மளுடைய கல்புல அல்லாஹ் தஆலா அதை நிறைப்பமாக்கி தரட்டும், தக்குவல் குலூப் இந்த தாலீம் செய்யறதுனால கிடைக்குது. இது எங்க ஆரம்பிக்குது தாலீம் செய்யறதுன்னா, முதல் சம்பவமே, முதல் மனிதன் படைக்கப்பட்ட முதல் சம்பவமே அதுதான். என்ன சம்பவம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டு உஸ்ஜுது லி ஆதம் என்று அல்லாஹ் தஆலா எல்லாருக்கும் கட்டளையிட்ட பொழுது ஃபஸஜது இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர மற்ற எல்லாரும் சஜிதா செஞ்சாங்க. இப்லீஸ் மட்டும் அபா வஸ்தக்பர வ கான மினல் காஃபிரீன், அவன் நிராகரித்து விட்டான், பெருமை பேசினான். வ கான மினல் காஃபிரீன், நிராகரிப்பாளர்களில் காஃபிர்களில் ஆகிவிட்டான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த இடத்துல அவன் சொன்னது இதை பலரும் சொல்லக்கூடிய விஷயம்தான், நானும் இதை நினைவூட்டுதலுக்காக சொல்றேன். அவன் பேசுனது தூய தௌஹீத். அவன் அல்லாஹ்வுக்கு அந்த நேரத்துல சஜிதா செய்ய சொல்லியிருந்தா அவன் லட்ச சஜிதா கூட செஞ்சிருப்பான். அப்படி செஞ்சு அது மேன்மையில வந்தவன் தான் அவன். ஆனா அவன் சொன்னது உனக்கு எவ்வளவு வேணுமோ செய்யறேன். இவர் ஒரு மஹ்லூக். அவன் வச்ச வாதா தானே, கலக்தனி மின் நார் கலக்தஹு மின் தீன். அவன் சொன்னது மொத்தத்துல என்னை நெருப்பால் படைத்தாய், அவரை மண்ணால் படைத்தாய் அப்படின்னா நீ அவர் ஒரு மஹ்லூக்கு போய் எப்படி வணங்க முடியும் அப்படிங்கிறதான் அவனுடைய வாதமே. ஆஹா, என்னுடைய அடியாறுகள்ல நீயாவது ஏகத்துவத்தை சரியா புரிஞ்சியே அப்படின்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்யலன்னு சொன்னா அவனை பாராட்டல. உஹுருஜ் மதுமும மதுஹூரா, இந்த நரகத்தை விட்டு, இந்த சொர்க்கத்தை விட்டு, இந்த இடத்தை விட்டு முதல்ல வெளியே போடா, கெட் அவுட் சொன்னான் அல்லாஹ் தஆலா. மதுமும மதுஹூரா, கேவலப்பட்டவனாக, சிறுமைப்பட்டவனாக வெளியே போ அப்படின்னு சொன்னான். முதல் பிரச்சனையே அங்க என்ன நடந்ததுன்னு சொன்னா, தாலீமுமா அல்லமல்லா, அல்லாஹ் தஆலா மரியாதை கொடுக்க சொன்னா அந்த மரியாதை அவன் கொடுக்கல. அவன் அவன் லாஜிக் பேசினான். அல்லாஹ் தஆலா அந்த லாஜிக்கு பதில் சொல்லல. அந்த லாஜிக்கு பதில் என்ன? இன்னைக்கும் போலி தௌஹீதர்களை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா அங்கதான் சொல்லிட்டு வர்றான். யாராவது பள்ளியாசல்ல உட்கார்ந்துட்டு வீம்பு பேசினான்னு சொன்னா, லாஜிக் பேசினான்னு சொன்னா இந்த வார்த்தையை தான் சொல்லணும். அல்லாஹ் தஆலா என்ன வார்த்தை சொன்னா, சிறுமிப்பட்டவர்களா முதல் இங்கிருந்து வெளியேறுன்னு சொன்னான்ல, அதைத்தான் அவனுக்கும் சொல்லணும். அவனுக்கு போய் உட்காந்துட்டு ஆதாரம் காட்டிட்டு இருக்கிறதோ லாஜிக், இதுவும் அல்லாஹ்வுடைய சுன்னத்துகள்ல ஒண்ணு. அவனுக்கு ஆதாரம்லாம் காட்டிட்டு இருக்க கூடாது. ஆக முதல் பிரச்சனை, அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்த சொன்ன ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்ணியப்படுத்தல. ஏன் கண்ணியப்படுத்தல? நான் சொன்னேன் இல்லையா, அவன் மனசுல ஹசத் இருந்தது, அவனுக்குள் பொறாமை இருந்தது, அவனுக்குள் கிபுர் இருந்தது. இத்தனை நாளா இருந்த எனக்கு கிடைக்காத ஒரு மகத்துவம் என்னையெல்லாம் சஜிதா செய்ய சொல்லியிருக்கணும், எல்லாத்தையும் முன்னாடி நிக்க வச்சு நீ அவரை நேத்து ஒருத்தர் போய் சஜிதா செய்ய சொன்னா என்ன லாஜிக் இருக்குன்னு அல்லாஹ்ட்ட இந்த வார்த்தையை சொல்லாம அபாவஸ்தக்கு பரவகான மினல் காஃபிரி. இது அந்த காலத்துல உள்ள உதாரணம், பழைய காலத்துல நடந்த குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு உதாரணம். சமீபத்துல நாம செஞ்சிட்டு இருக்கிற இன்னொரு உதாரணத்தை சொல்லணும்னு சொன்னா,
அல்லாஹு தாலா காபாவை இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுக்கு கட்ட சொன்னா, இன்னைக்கும் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் நின்று கட்டிய இடம் பாதுகாக்கப்படுகிறது, தங்க கூண்டுலாம் போட்டு பாதுகாக்கப்படுகிறது. அல்லாஹு தாலா குரான்ல சொல்றான், வத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம முசல்லா, மகாமை இப்ராஹிம்னா இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் நின்ற இடம்னு அர்த்தம். மகாமை இப்ராஹிமை நீங்கள் தொழுமிடமாக ஆக்கி கொள்ளுங்கள். இப்போ இதுல லாஜிக் கேட்கலாம், யா அல்லாஹ், நீ காபாவை முன்னோக்கி தொழ சொல்றதுல ஒரு லாஜிக் இருக்கு. உலகம் ஃபுல்லா உள்ள மக்களுக்கு முன்னோக்கி தொழுகிறதுக்கு ஒரு இடம் வேணும், அதுக்கான இடமாவை காபாவை ஆக்குன சரி. ஆனா இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் நின்ற இடம், இன்னைக்கு மக்காமி இப்ராஹிம்னா என்ன? மக்காமி இப்ராஹிம்ல என்ன இருக்கு? இப்ராஹிம் அலை இஸ்லாம் நின்ன அந்த பாதச்சுவடு தான் இருக்கு. அல்லாஹ் சொல்றான், அந்த பாதச்சுவட்டை, அந்த இடத்தை, மக்காமி இப்ராஹிம்னாலே அது அர்த்தம், இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் நின்ற அந்த பாவச்சுவடு உள்ள அந்த இடத்தை நீங்கள் தொழுமிடமாக ஆக்கி கொள்ளுங்கள்னா என்ன அர்த்தம்னா, அப்ப நமக்கு அவர் கேட்கலாம், நம்ம காபாவை சொல்றதுல லாஜிக் இருக்கு, மக்காமை இப்ராஹிமை தொழுமிடமாக ஆக்கி கொள்ளுங்கள்னா அது பாத வணங்கியாக ஆயிராதா? எப்பயோ ஒருத்தர் நின்றுட்டு போன இடத்த நாம வணங்கணும்னு சொன்னா அது அந்த பாதச்சுவட்டை அவருடைய காலடி தடத்தை வணங்குற மாதிரி ஆயிராதா? இது மாற்று மதத்தவர்களுடைய செயலுக்கு ஒப்பாக ஆயிடாதா? இப்படின்னு லாஜிக் கேட்கலாம். அல்லாஹ்வுடைய வஹி வந்துருச்சுன்னு சொன்னா, மார்க்கத்தில் அது இருக்குன்னு அல்லாஹ்வோ ரசூலோ சொல்லிட்டாங்கன்னு சொன்னா, இந்த மாதிரி ரெண்டாவது கருத்து சொல்லக்கூடிய எல்லா பேருமே இப்லீசுகள் தான். அவனுக்கு சொல்ல வேண்டிய பதில் உஹ்ருஜ் மின்ஹா மதுஹூமம் மதுஹூரா தான். நீ முதல்ல சிறுமைப்பட்டவனாக வெளியேறு அப்படின்னு சொல்றதுதான் அதுக்கு சரியான பதிலாக இருக்கும். ஹைர், அல்லாஹ் தாலா இப்படி மக்காமி இப்ராஹிமை எப்படி ஒரு ஷாயிருல்லாவாக, அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களாக ஆக்கி இருக்கிறானோ, ஆதம் அலை இஸ்லாம் அவர்களை எப்படி ஷாயிருல்லாவாக, அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களாக அல்லாஹ் தாலா ஆக்கினானோ, அதே மாதிரி இந்த உலகத்துல எத்தனையோ விஷயங்கள் ஷாயிருல்லாக்களா இருக்குது. அந்த ஷாயிருல்லாக்கள்ல மிக முக்கியமானது அல்லாஹ்வுடைய மார்க்க கல்வியை படித்த கற்ற ஆலிம்கள், அல்லாஹ்வை போதிக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய தஸவுஃபுடைய ஞானங்களை போதிக்கக்கூடிய ஷேகுமார்கள், உஸ்தாதுமார்கள், ஆலிம்கள், இந்த மாதிரி யார் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய ஷாயிருல்லாக்களாக இருக்கிறார்களோ அவர்களாம் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள்லேயே உயர்ந்த அடையாள சின்னங்கள். அவைகளுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை இந்த ஆயத்தினுடைய கீழே வரும். ஃபைன்னஹா மின் தக்வல் குலூப், அது உள்ளங்களுடைய தக்வாவில் கொண்டு சேர்க்கக்கூடியதாக இருக்கும். சரி, இப்போ அந்த உலமாக்களுக்கும் அந்த உஸ்தாமார்களுக்கும் ஷேகுமார்களுக்கும் நாம் மரியாதை தர வேண்டும். அப்படி தருவது, நான் சொன்னேன்ல, ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு சஜிதா செய்வது எப்படி மரியாதை நிமித்தமானதோ, முகாமே இப்ராஹிமை நின்று தொழுவது எப்படி ஷாயிருல்லாக்குள்ள வருமோ, ஹஜருல் அஸ்வது கல்லை முத்தமிட்டுவது எப்படி ஷாயிருல்லாக்கள் ஆகுமோ, அதே போன்றுதான் ஷேகுமார்களை, உஸ்தாதுமார்களை கையையோ காலையோ நெற்றியையோ முத்தமிடுவது அது சுன்னத்துகளில் சேரும். அழுத்தம் பதியச்சுக்கணும், அதெல்லாம் ஜாயிசு கூடும்னு சொல்ற தரத்துல உள்ளதே அல்ல. அதுவெல்லாம் சுன்னத்துகளில் பட்டது. சுன்னத்துகள்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்யப்பட்டது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தது அப்படின்னு வரும். இப்போ இதுல நான் முதல்ல பேசிக்கான ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இதை சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, இதுல நம்ம இந்த தாலிமுமா அல்லமல்லா, அல்லாஹ் தாலா கண்ணியப்படுத்த சொன்னவைகளை எல்லாம் கண்ணியப்படுத்தணுங்கிற எத்தனையோ விஷயங்கள் வந்தாலும் நான் குறிப்பா இந்த விஷயத்த பேசுறேன். இந்த முத்தமிடுவது, கைகளை கால்களை நெற்றிகளை முத்தமிடுவது அப்படிங்கிறது சுன்னத்துக்கல்லப்பட்டதுன்னு சொன்னேன். சில பேர் இதை ஷிர்க்குன்னு சொல்றாங்க. இது மார்க்கத்தை அவங்க எவ்வளவு தூரம் தனக்கு தோதோ வளைச்சுக்கலாம். எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல, அது எப்படி பப்ளிக்ல ஒரு ஆலிம்சாவுக்கோ அல்லது யாருக்கோ முத்தமிடுறது, அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது, அது தப்பா போயிடாதா? அது வழிபாடாக, தனிநபர் வழிபாடு ஆயிராதா? இப்படின்னு கேட்கிற எல்லா பேருமே ரசூலுல்லாவை பார்த்து கேட்கறாங்கன்னு அர்த்தம். யார் ரசூலுல்லா, உங்களுக்கு போய் முத்தம் கொடுத்தாங்களே, இதுக்கு நீங்க அனுமதிச்சீங்களே, இது தனிநபர் வழிபாடாக ஆயிராதா அப்படின்னு ரசூலுல்லா கேட்ட மாதிரி. இது சுன்னத்துகள்ல பட்ட ஒன்ன ஷிர்க்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு போகிறாங்கன்னா இவங்களுக்கு மார்க்கத்தினுடைய அடிப்படை ஞானமே தெரியல. முதல் விஷயம், ஷிர்க்குங்கிறது
செயல்கள்ல ஏற்படுறதா, கல்புல இருந்து ஏற்படுறதா? எண்ணத்தின் அடிப்படையில ஷிர்க் தௌஹீது முடிவு பண்றதா, செயல்கள் அடிப்படையில ஷிர்க் தௌஹீது முடிவு பண்றதா? முதல்ல ஷிர்க்குங்கிறது கல்புல வரும், தௌஹீதுங்கிறது கல்புல வரணும். கல்புல ஒருத்தர் இன்னைக்கும் நீங்க வந்து கைகால்களை ஷேகுமார்களை முத்தமிடியவர்களை போய் நீங்க போய் பாருங்க, அவங்ககிட்ட போய் கேளுங்க, நீங்க ஏங்க அவங்களுக்கு சஜிதா செஞ்சீங்கன்னு கேட்டு பாருங்களேன், அவர் கோவமாயிடுவார். நீ பாத்தியா அப்படின்பார். அவர் முதல் கேள்வியே அதுங்க, இப்ப நீ பாத்தியா அப்படிம்பார். ஏன்னா அது அவர் வந்து முத்தமிடுறது அப்படிங்கிறது அந்த தோற்றத்துல இருந்தாலும் அது வந்து அவர் கோவப்படுவார். அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய ஒண்ணே நான் ஷேக்கு செஞ்சேன், நீ எப்படி சொல்ல போச்சு, நீ அறியாம பேசுற அப்படின்னு சொல்லி அவர் கோவப்படுவார். அதனால யாருமே என்ன செய்யறது இல்லைன்னா, கை கால்களை முத்தமிடுவது, நெற்றிகளை முத்தமிடுவது தான் செய்யறாங்களே தவிர அதை சஜிதா செய்யறது இல்லை. சஜிதா செய்வதாக ஒரு கருத்து திணிப்பு இங்கு ஏற்படுகிறது. குறைஞ்சது நீங்க எப்படி சொல்லலாம்டா, நீங்க தக்பீல் காலையோ கையோ நெற்றியோ முட்டமிடுறது உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னா, உங்களுக்கு அது ஒரு அசூசியா இருந்ததுன்னு சொன்னா, அப்படி இருக்கிறது உங்களுக்கு மார்க்கத்துக்கு முரணானது வச்சுக்குவோம். அப்படி அசூசியா தெரிஞ்சாலே நீங்க குறைஞ்சபட்சம் என்ன சொல்லலாம்னா, மார்க்கத்துல இல்லாததெல்லாம் இவங்க செய்யறாங்க, இது பித்அத்துன்னு சொல்லலாம். எப்படி இது ஷிர்க்ல வரும்? ஷிர்க்குடைய அடிப்படை எதுவுமே தெரியாத முட்டாள் முத்தமிடுதல் அப்படிங்கிறது எந்த அடிப்படையில ஷிர்காகுது? எங்கேயாவது மார்க்கத்துல முத்தமிடுறது ஷிர்காக ஆகுதா? சரி, இவன் எப்படி எந்த அடிப்படையில இவன் ஷிர்க்குன்னு சொல்றான் அப்படின்னு கேட்டா, கால்ல முத்தமிட்டா அதை சஜிதா செய்யற தோற்றத்துல இன்னைக்கும் கபறுகளை முத்தமிடுறோம், ஷேகுமார்களை உஸ்தாமார்களை முத்தமிடுறோம், கையிலையோ காலிலையோ நெத்தியிலையோ முத்தமிடுறோம். ஆமா, செய்யலைன்னா சொல்லலை, செய்யறது முத்தமிடுறது தானே தவிர இதை இந்த போலி தௌஹீதியர்களும் அந்த சிந்தையை ஒத்தவர்களும் என்ன செய்யறாங்கன்னா, ஷிர்க்குன்னு பிரிச்சு பரப்பி விடுறான். நெத்தியை எங்கேயாவது வச்சிருக்காங்களா? அப்படி நெற்றியை வைத்து பரப்பப்படக்கூடிய எல்லா காணொலிகளுமே இவர்களால் எப்படி சீரியல் ஷூட்டிங் எடுக்கிறானா அந்த மாதிரி ஷூட்டிங் எடுக்கப்படுறது. இவனுங்களால ஆளை வச்சு, கூலிக்கு ஆளை கூட்டு வந்து புர்காவை போட வச்சு, தொப்பியை போட வச்சு இவனுங்க எடுக்கிறது. நம்ம சுன்னத் ஜமாத்துல இருக்கக்கூடிய யாருமே கபறுகளை முத்தமிடுகிறோம், ஷேகுமார்களை முத்தமிடுகிறோம், உதட்டால் செய்கிறோம், நெற்றியால் நாங்கள் அதை செய்வதில்லை. இது எங்களுடைய கிளியரான டிக்ளரேஷன். இதை பரப்புறவன், திருச்சி பரப்புறவன், அல்லாஹ் அவங்கள கியாமத்து நாள்ல வச்சு நாங்க பிடிப்போம். சரி, முத்தமிடுதல் அப்படிங்கிறது இருக்கா? கால்களை முத்தமிட நான் சொன்னேன் ஏற்கனவே, கையை முத்தமிடுறதை பத்தி பேச மாட்டேன், நெற்றியை முத்தமிடுறதை பத்தி பேச மாட்டேன். அதுக்கு நான் 100 ஹதீஸ் எடுத்து காட்டுவேன். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வரும்பொழுதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நின்று தன்னுடைய மகளுக்கு நெற்றியில் முத்தமிட்டுள்ளார்கள் அப்படின்னு வருது. எத்தனையோ ஹதீஸுகளை, கைகளை முத்தமிடுறதுக்கான ஹதீஸுகளை நம்ம எத்தனையோ காட்ட முடியும். ஆனா நான் இப்போ வந்து இவனுக்கு ஷிர்க்குன்னு சொல்றது கால்களை முத்தமிடுறதை தான் சொல்றாங்க. நான் அதுக்கு வர்றேன். மிக பிரபலமான ஹதீஸு திருமிதியில 2733, தமிழ்ல ரஹ்மத்துடைய பதிப்பகத்துல 2657 ஹதீஸு, நசையில 4078 ஹதீஸு, நசையினுடைய ரஹ்மத்தினுடைய பதிப்பகம் தமிழ்ல 4010 4010. இப்னு மாஜா எனக்கு தமிழ்ல கிடைக்கல, அதனால அரபியில உள்ள நம்பரை சொல்றேன். இப்னு மாஜால 3705. இந்த ஹதீஸ் கிதாபுகள் எல்லாம் இந்த சஃப்வான் இப்னு அஸ்ஸால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த ஹதீஸ் வருது. கால யஹூதியுன் லி ஸாஹிபிஹி இதுஹப் பினா இலா ஹதன் நபியி ஃபகால ஸாஹிபுஹு லா தகுல் நபியுன் இன்னஹு லா ஸமியா கான லஹு அர்பாதா அயுன். நான் வந்து இந்த ஹதீஸுகளை விரிவா சொல்லாம நான் நம்பரை சொல்லிட்டேன், நீங்க பார்த்துக்குங்க. அரபிலையும் சொல்லிட்டேன், தமிழ்ல உள்ள அந்த நம்பரையும் சொல்லிட்டேன். இதுல வந்து யகூதி ஒருத்தர் வந்து தன்னுடைய தோழருக்கு சொல்றாரு, என்ன நபிகிட்ட கூட்டிட்டு போப்பா, இந்த நபிகிட்ட கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாரு. அப்ப கூட இருந்த இன்னொரு யகூதி சொல்றாரு, அவரை நபின்னு சொல்லாத, அப்படி சொன்னா அவருக்கு 4 கண்ணு வந்துடும். 4 கண்ணு வந்துரும்னா அவர் வந்து மகிழ்ச்சியில வந்து கண்கள்லாம் விரிஞ்சிரும், கண்ணை பாரு அப்படின்னு சொல்றோம்ல, கண்ணை பாரு எப்படி விரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அது வந்து அரபியில ஒரு நயமான ஒரு வார்த்தை, அவருக்கு 4 கண்ணு வந்துடும் அப்படிங்கிறது. அந்த மாதிரி சொல்லிட்டு ஃபஅத்தையா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சில கேள்விகள் கேட்கறாங்க. அந்த 9 ஆயாத் 9 அத்தாட்சிகள் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பத்தி கேள்வி கேட்கறாங்க. அந்த கேள்விக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்றாங்க. பதில் சொன்ன உடனே கால ஃபகப்பலு யதஹு வ ரிஜ்லஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையையும்
அவர்களுடைய காலையும் முத்தமிட்டார்கள். யாரு? அந்த வந்த 2 யகூதியும். காலா சொன்னாங்க, நஷ்ஹது அன்னக்க நபியுன். அவங்களுக்கு அல்லாஹ் விஷயத்துல பிரச்சனை இல்லை, நபி விஷயத்துல தான் பிரச்சனை இருந்துச்சு. அதனால அவங்க சொல்றாங்க, நஷ்ஹது நாங்கள் பிசகர அறிந்து விண்ணப்பம் செய்கிறோம், நாங்கள் சாட்சி சொல்கிறோம், அன்னக்க நபியும் நிச்சயமாக நீங்கள் அல்லாஹ்வுடைய நபிதான் என்று நாங்கள் சாட்சி சொல்கிறோம்னு சொல்லிட்டு, கால ஃபமா யம்னஉக்கும் அன் தத்தபியூனி, நபி அவர்கள் திருப்பி கேட்கிறாங்க, என்னை பின்பற்றுவதை விட்டும் உங்களை தடுப்பது எதுப்பா அப்படின்னு கேட்குறாங்க. ஏப்பா என் பின்பற்ற மாட்டீங்க அப்படின்னு. காலு அவங்க சொன்னாங்க, இன்ன தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரப்பஹு தன்னுடைய ரப்பிடத்திலே துஆ செய்தார்கள், அல்லாஹ் யஸால ஃபீ துர்ரியத்திஹி நபியுன், அவருடைய துர்ரியத்திலே அவருடைய பிச்சலங்களிலே எந்த ஒரு நபியும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அவர்கள் துஆ செய்தார்கள். வ இன்னா நகாஃபு நாங்கள் நாங்கள் பயப்படுகிறோம், இன் தபியனாக்க நாங்கள் உங்களை பின்பற்றினால், அன் தக்குத்துலனல் யகூது எங்களை யகூதிகள் கொன்று விடுவார்கள் என்று நாங்கள் பயப்படுகிறோம். அதனால தான் நாங்கள் உங்களை பின்பற்றதுக்கு தயங்குறோம், பயப்படுறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதுல யகூதிகள் 2 பேரு இப்போ கப்பலகு எதகு வரிஜலகு, அவர்கள் கையையும் ரிஜிலகு காலையும் முத்தமிட்டார்கள் அப்படின்னு வருது. இது ஒரு சிறுக்குடிய காரியமாக இருந்தால் நபி அவர்கள் இது செய்ய அனுமதிச்சிருப்பாங்களா? இது சிறுக்குடிய காரியமா இருந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யறதுக்கு அனுமதிச்சிருப்பாங்களா? இதுல இந்த ஹதீஸ் சொன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இது லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது லைஃப் ஆக்கின ஆள் மேத யாருன்னு சொல்லி கேட்டா லாஃபுல் அல்பானி. முதல்ல இந்த அல்பானியை தூக்கிட்டு வர்றது, பின்பாஸை தூக்கிட்டு வர்றது, இந்த இப்னுல் உசைமீனை தூக்கிட்டு வர்றது, இந்த மாதிரி ஆளுகள்லாம் தூக்கிட்டு நீங்க பேசக்கூடாது. சமர் செய்யறதுக்கு, சண்டை செய்யறதுக்கு ஒருத்தான ஆளை கூட்டிட்டு வாங்க. அல்பானிலாம் ஒரு ஆளா? இப்னு பாஸ்லாம் ஒரு ஆளா? இப்னுல் உசைமீன்லாம் ஒரு ஆளா? உங்களுக்கு ஆளு, எங்களுக்கு ஆள் கிடையாது. நாங்க அவங்கள மதிக்க மாட்டோம். அவர் லைஃப் உண்மையிலேயே எல்லாரும் லைஃப்னு சொல்லியிருந்து அதை இவங்களும் லைஃப்னு சொல்லியிருந்தா இவரோட லைஃப் தனியா தூக்கி வச்சிருவோம். நீ யாரையா அதெல்லாம் லைஃப்னு சொல்றதுக்கு என்கிற அளவில் தான் நாங்கள் அவர்களை மதிக்கிறோம். அதனால அவங்கெல்லாம் தூக்கிட்டு போயிருங்க. அடுத்து இந்த ஹதீஸ ஸஹஹு கஸீரூன, அதிகமான நபர்கள் இதை சஹீஹ் என்று சொல்லி இருக்கிறார்கள். யார் யார் சொல்லியிருக்கா? இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அத்தல்ஹீசுல் ஹபீர்ல சொல்லி இருக்கிறாங்க. அத்தல்ஹீசுல் ஹபீர்ங்கிற கிதாப்ல சொல்லி இருக்கிறாங்க. இப்னுல் முல்கின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் பத்ருல் முனீர்ல சொல்லி இருக்கிறாங்க. நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷாஃபி மதுஹபில் பெரும்பாலான நாட்களாக பெரும்பாலும் 2ஆம் ஷாஃபி என்று கொண்டாடப்படக்கூடிய நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மஜ்மூஅல சொல்லி இருக்கிறாங்க. ரியாலுஸ் சாலிஹின்ல நான் அந்த விஷயத்துக்கு வரேன். ரியாலுஸ் சாலிஹினுக்கு 2 பேரு ஷரஹ் எழுதியிருக்கிறாங்க. நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய ஷரஹ் ஒண்ணு, ஷரஹ் ரியாலுஸ் சாலிஹின். இவரு உங்காலு இப்னுல் உசைமீனும் ஒரு ஷரஹ் எழுதியிருக்கிறார். இதுல யார் காலத்தால முந்தியவங்க? நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நவவி ரஹ்மத்துல்லாஹி அதே வார்த்தையில தான் இவரும் திருப்பி எழுதியிருக்கிறார். யாரு? இப்னுல் உசைமீன் அவருடைய ஷரஹ்லையும் 2க்கு வார்த்தை வித்தியாசம் இல்லை. அதுல ஒரே ஒரு வார்த்தை வித்தியாசம் வருது. நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய அந்த ஷரஹ்ல அல் முஹிம்முன்னு ஆரம்பிக்குது, இதுல அல் ஹாசிலு அப்படின்னு ஆரம்பிக்கிறது. மற்றபடி வேற எந்த வித்தியாசமும் இல்லை. அப்படி கைகளையோ கால்களையோ நெற்றியோ முத்தமிடு. இதுல கைகளை முத்தமிடுறதுக்கு 1000 ஆதாரங்களை காமிக்க முடியும், இருக்கு. நெற்றியை முத்தமிடுவதற்கும் 1000 ஆதாரங்கள் இருக்கு, காட்ட முடியும். ஆனா இப்ப நான் பேச போறது குபுலத்து ரிஜலை பத்தி தான் பேச போறேன், கால்களை முத்தமிடுவது. ஏன்னா அதுதான் இங்க அதிகமாக சர்ச்சை செய்யப்படுகிற விஷயங்கள்ல ஒன்னா இருக்கு. காலில் போய் முத்தமிடுறதை இவன் என்ன சொல்லிடுறான்னா, முதல்ல ஷேக் முகமது பின் சாலிஹுல் உசைமீன் அப்படிங்கிறத சொல்றாரு, அன்னஹாதைனி ரஜுலைனி, யகூதிகள் செஞ்சா அது மார்க்கமாயிரமான ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்விக்கு உங்காலே பதில் சொல்றாரு, எங்கால் நபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியும் பதில் சொல்றாங்க. அன்னஹாதைனி ரஜுலைனி, வந்த 2 பேருமே கப்பலா எதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிஜ்லஹு, கையையும் காலையும் முத்தமிட்டார்கள். ஃபஅகர்ரஹுமா அலா தாலிக, அதை அவர்கள் இருவரையும் இதை செய்வதற்கு அனுமதித்தார்கள். வஃபீ ஹாதா, இந்த மசாலால ஜவாசு தக்பீலில் யதி வர் ரிஜ்லி லில் இன்சானில் கபீரி ஷரஃபி வல் இல்மி, இல்முள்ள கண்ணியம் வாய்ந்த பெரிய மனிதர்களுக்கு தக்பீலுல் எது, கையையும் காலையும் முத்தமிடுவது ஜாயிஸ் என்று இந்த மசாலாவிலே தெரிகிறது. கதாலிக தக்பீருல் யதி வர் ரிஜ்லி மினல் அபி வல் உம்மி ஒமா அஷ்பஹ தாலிக,
இதே மாதிரி தான் பெத்தவங்களுக்கு அத்தாவுக்கும் அம்மாவுக்கும் கையையும் காலையும் முத்தமிடுறது, அல்லது அவர்களை போன்றவர்களுக்கு, அவர்களுக்கு ஒப்பானவர்களுக்கு, சின்னம்மா பெரியம்மா இந்த மாதிரி பெரியத்தா சின்னத்தா இந்த மாதிரி பெரியவர்களுக்கும் முத்தமிடுவதும் அப்படிங்கிறதும் இந்த லிஸ்ட்ல வரும். அன்ன லகுமா ஹக்கன், அவர்கள் இருவர்களுக்கும் நமக்கு ஹக்கு இருக்கிறது. ஹாதா மினத் தவாதுஇ, இப்னுல் உஸைமீனுடைய வார்த்தை, நவவி ரஹ்மத்துல்லாஹினுடைய வார்த்தை, இது பணிவை வெளிப்படுத்துவதில் கட்டுப்பட்டதாக அமையும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப இந்த அடிப்படையில இது இப்படி மார்க்கத்துல நிரூபணமான ஒரு விஷயத்த இவங்க எப்படி தப்புன்னு சொல்றாங்கன்னு எங்களுக்கு தெரியல. இது அல்லாம இது ஆதாரமா எங்கெங்கெல்லாம் வருது அப்படிங்கிறத பத்தி பேசணும்னு சொன்னா, தஃப்சீர்கள்ல இந்த திசை ஆயாத்துன்னு வருது இல்லையா, அந்த ஆயத்துக்களை பேசக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே, எந்தெந்த இடங்கள்ல, தஃப்சீர் தபரி, தஃப்சீர் இப்னு கசீர், தஃப்சீர் ராசி, துருல் முக்தார், முஸ்னத் அஹ்மது 1749, திருமிதி 3257, பைஹகி 17008, இப்னு அபி ஷைபா நம்பர் சொல்லுவேன் 16094, மஜ்மா ஜவாயிது 10235, முஸ்னது தயாலிஸ்ல 1165, மஜ்மால் மசானித் வல் மராசில் மிஷ்கத் 58, ரியாது சாலிஹின்ல 889வது ஹதீஸ், அல் பிதாயா வன் நிஹாயா, தாரீഖு தபரி, இந்த யகூதிகள் போற சம்பவங்களை குறிக்கிற இந்த 16 இடங்கள்லையுமே இந்த ஹதீஸ குறிப்பிடுறாங்க. இந்த விஷயங்களை நான் சொன்ன இந்த இத்தனை இடங்கள்ல நீங்க போய் பார்த்துக்கறலாம். யாரோ ஒரு ஷிர்கான காரியத்தை இத்தனை பேரும் குறிச்சு வைப்பாங்களா? ஒரு ஷிர்க்குன்னு உங்களுக்கு இன்னைக்கு தெரியுது, ஒரு ஷிர்கான ஒரு விஷயத்த சுன்னத்துன்னு பேசுற அளவுக்கு இவங்க எல்லாம் முட்டாளா இருந்துறாங்க. இவன் குரான் ஓத தெரியாதவனா இருப்பான், இவன் ஏதாவது வீடியோல என்றதை கேட்டுட்டு என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி பேசுறாங்க. இவங்களுக்கு அடிப்படையில மார்க்க ஞானமே இல்லை அப்படிங்கிறதான் விஷயம். திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு படி மேலே ஏறி போய் பாபு மாஷா ஜாஃபி குபுலத்தில் எதி வர்ரிஜில், கையையும் காலையும் முத்தமிடுவதிலே வந்த பாடம்னு பாடமே அமைச்சிருக்கிறாங்க. ஹதீஸ் கூட ஏதோ தெரியாம அந்த விஷயத்தை எழுது போய் வந்திருக்குன்னு கூட சொல்லலாம். தலைப்பு போட்டு எழுதுற அளவுக்கு இந்த ஹதீஸுகள் அப்படிங்கிறது மிக முக்கியமாக அமையுது. நீங்க எல்லா இடங்களையும் இஸ்திதானு அனுமதி கோருதல் அப்படிங்கிற பாடத்திலேயோ, கிதாபுல் ஆதாப் ஒழுக்கங்கள் சார்ந்த பாடத்திலேயோ, குறிப்பா அந்த சலாம் சொல்றது, முஹானகா முசாஃபஹா இந்த மாதிரியான ஹதீஸ் கிதாபுகள்ல வரக்கூடிய பாடங்கள்ல நீங்க இந்த ஹதீஸுகள்லாம் நான் சொன்னேன் இல்லையா, நெற்றியை முத்தமிடுறது, கைகளை கால்களை முத்தமிடுறது, இந்த எல்லா விஷயங்களையும் நீங்க இது போன்ற கிதாபுகள்ல பார்க்கலாம். முபாரக் பூரி அப்படிங்கிற ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, வல் ஹதீஸு, இந்த நான் மேல சொன்ன அந்த யகூதிகள் முத்தமிட்ட அந்த ஹதீஸு எதுல்லு அலா ஜவாசி தக்பீலில் எதி வர்ரிஜிலி, துஹ்பத்துல் அஹ்வதில இந்த 7வது பாகத்துல 437வது பேஜ்ல இந்த விஷயங்கள் வருது. ஜாயிஸு அவங்க சொல்றாங்க, இது கூடும் என்பதன் மீது அறிவிக்குது. இப்னு பத்தால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, அபூ ஹுரைரா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னதாக சொல்றாங்க சஹீல் புகாரியினுடைய விளக்கத்துல, இன்னமா கரிஹா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இது மக்ரூஹ்னு சொல்றாங்க. காரணம், இதா கானத் அலா வஜ்ஹி தகப்புரி வ தஅலீமி, இது கிபரை உண்டாக்கிருவோம் அப்படிங்கிற அடிப்படையில தான் அதை மக்ரூஹ்னு சொல்லி இருக்கிறாங்க. லிமன் ஃபுஇல ذلك பிஹி, இது யாருக்கு செய்யப்பட்டதோ அவருக்கு இப்படி ஒரு கர்வம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதான் இது அவங்க மக்ரூஹ்னு சொல்லி இருக்கிறாங்களே தவிர, இந்த அடிப்படையில இது கூடும் தான். ஏன்னா இவங்க மாலிக் ரஹ்மத்துல்லாஹி தூக்கிட்டு வரலாம். அதுக்காண்டி அவர் பதில் சொல்றாரு, அம்மா இதா கப்பல இன்சானுன் எதை இன்சானின் அவ் வஜஹு அவ் ஷையம் மின் பதனிஹி, உடம்புல ஏதாவது ஒரு பகுதியையோ அல்லது அவர் நெற்றியையோ அல்லது ஒரு மனிதனுடைய கையையோ ஒரு மனிதன் முத்தமிட்டால், மாலம் யகுன் ஆவரத்தன் ஃபி அலா வஜிஹில் குர்பத்தி இலல்லாஹி லிதீனிஹி அவ் இல்மிஹி அவ் லிஷரஃபிஹி ஃபஇன்ன ذلك ஜாயிஸுன், அது ஜாயிஸ் தான். மார்க்கத்துக்காக செஞ்சா, அவருடைய இல்மை மரியாதை செலுத்துவதற்காக செஞ்சா, அவருக்குள்ள சமூக அந்தஸ்தின் காரணமாக செய்தால், முக்கியமான விஷயம், துன்யாவுண்டி ஏதேனும் ஒரு காரணத்துக்காக, ஒரு பணக்காரங்கிறதுக்காக செய்யக்கூடாது. முஸ்லிம் அல்லாத மார்க்க கல்வி கற்காத இன்னொருத்தருக்கு இந்த விஷயங்களை செஞ்சா அதுக்கு கடுமையான கண்டனங்கள் வந்துருக்கு, செய்யக்கூடாதுன்னு இருக்கு. அப்படி செஞ்சா அவருடைய சுலுசா தீனிகி, மார்க்கத்தினுடைய 2/3 பகுதி அவரை விட்டு போயிருச்சு அப்படிங்கிற அளவுக்கு கண்டனங்கள் இருக்கு. இதை சொன்ன எங்களுடைய இமாம்கள் அதையும் சேர்த்து சொல்லி இருக்கிறாங்க. அதனால தீனுக்காக வேண்டி, இல்முக்காக வேண்டி, மார்க்கத்தினுடைய கல்விக்காக வேண்டி, அவருக்கு உள்ள அந்தஸ்துக்காக வேண்டி செய்யலாமே தவிர
சும்மா போய் ஒருத்தருக்காக வேண்டி என்ன செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது. அடுத்து உம்மி அபான பின்தில் வாசிபின் ஜாரியா ஜத்திஹா ஜாரியா. ஜாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்ககிட்ட வந்து உம்மி அபான் அப்படிங்கிறவங்க பெண்மணி அறிவிக்கிறாங்க. வக்கான ஃபி வஃப்தி அப்துல் கைஸ். அப்துல் கைஸ்னு வஃப்த் அப்துல் கைஸ்னு ஒரு கூட்டம் வந்தது நபி அவர்கிட்ட இஸ்லாம் ஆகிறதுக்காண்டி. ரொம்ப பிரபலமான ஒரு சம்பவம். அந்த கூட்டத்தில் அந்த அறிவிப்பாளர் சொல்றாங்க, லம்மா கதீம்னல் மதீனத்தை. இந்த ஜாரி அப்படிங்கிறவங்க ரஹமத்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, லம்மா கதீம்னல் மதீனத்தை, நாங்கள் மதீனா வந்த பொழுது ஃபஜஅல்னா நதபாதரு மின் ரவாஹிலினா, நாங்கள் எங்களுடைய வாகனங்களை விட்டு விரைந்து வந்து ஃபனுகப்பிலு யதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ரிஜ்லஹு, நபியருடைய கையையும் காலையும் முத்தமிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. முதல்ல சொன்ன ஹதீஸு யகூதிகள் முத்தமிட்டாங்க, இங்க இஸ்லாம் ஆகிறதுக்காண்டி வந்தவங்க முத்தமிட்டாங்க. ரவாஹு அபுதாவுத் 5287. இந்த ஹதீஸ் வந்து ஜய்யதான ஹதீஸு தான், அதனுடைய இஸ்னாதுல வந்து குறை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்னு ஹஜர் ரஹமத்துல்லாஹி அலைஹி ஃபத்ஹுல் பாரியில சொல்லியிருக்கிறாங்க. அல்பானி அதை ஹசனுடைய தரத்துல சொல்லியிருக்கிறாங்க. அபுதாவுதுடைய ஹதீஸுகள்ல, அபுதாவுதுல வரக்கூடிய அந்த ஹதீஸினுடைய ரிவாயத்துல சொல்றாங்க இதை ஹசன் சொல்லிட்டு. யாரு? உங்கால் அல்பானி. அதுக்கடுத்து அபுதாவுத் நான் முன்னாடியே சொன்னேன், திர்மிதி ரஹமத்துல்லாஹி அலைஹி பாபு மாஜா ஃபி குபலத்தில் எதி ஒரு ரிஜிலின்னு சொன்னாங்கன்னு. இதே மாதிரி அபுதாவுத் ரஹமத்துல்லாஹி அலைஹி பாபு ஃபி குபலத்தில் ரிஜிலி அப்படின்னு சொல்லி கால்களை முத்தமிடுவது சம்பந்தப்பட்ட அப்படின்னு தனி பாபே அவங்க அமைச்சிருக்கிறாங்க. சரி, இந்த ஹதீஸுகள்லாம் நம்ம எடுத்தோம்னு சொன்னால் பொதுவாக நம்ம வந்து ஆதாரபூர்வமான ஹதீஸுகள்னு எதுலேருந்து எடுப்போம்? புகாரியிலிருந்தோ முஸ்லீம்லேருந்தோ அங்கேருந்து தான் எடுப்போம். அந்த சம்பவத்தை நிறைய இடங்கள்ல, தாரீഖ് பகதாதில், தாரீഖ് திமிஷ்கில், முஸ்லீமுடைய முகத்திமால, பல இடங்கள்ல இந்த ஹதீஸ் இந்த சம்பவத்தை விவரிக்கிறாங்க. முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி அலைஹி புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்கள சந்திக்கும் பொழுது முத்தமிட்டார்கள். வெற்றிக்கு மத்தியில இரண்டு கண்களுக்கு மத்தியிலே முத்தமிட்டார்கள் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் வருது. சில பேர் வந்து அதை என்ன சொல்றாங்கன்னா, வஸ்ஸஹீஹு அன்னஹு லைஸ ஃபில் கிஸ்ஸதி இல்லா தக்பீல மா பைனை ஐனைல் இமாமில் புகாரி. நெத்தியில முத்தமிட்ட அந்த சம்பவம் தான் சரியே தவிர அவங்க வந்து புகாரி இமாமுடைய கால்களை முத்தமிடல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தாரீഖ் பகதாதுல ஒரு சனது சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, இப்ப கப்பல பைன எதைஹி வகால, முத்தமிட்டுட்டு சொன்னாங்களாம், தனி ஹத்தா கப்பில ரிஜிலைக்க யா உஸ்தாத் அல் அசாதீரின் யா சையீத் அல் முஹத்திஸீன் தபீபல் ஹதீதி ஃபி அலலிஹி அப்படின்னு இந்த வார்த்தையை சொன்னதாக. இந்த வார்த்தையை சொன்ன விஷயத்துல யாருக்கும் மாட்டுக்கிறது கிடையாது. தாரீഖ் திமிஷ்கில் இந்த வாசகங்கள் வருது. அதாவது முத்தமிட்டாங்க, யா புகாரி என்னை விடுங்க, நான் வந்து புகாரி இமாமுடைய கால்களை முத்தமிட போறேன் அப்படின்னு சொன்னதாக வருது. மார்க்கத்துக்கு முரணா இது எப்படின்னு சொல்லி கேட்டா இவங்களுடைய பாஷையில, விடுங்க நான் ஷிர்க் செய்ய போறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி. முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படி சொன்னாங்களா? யாருக்கு? அதுவும் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படி சொன்னாங்களா? புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படி சொல்லியிருந்தா அவங்க அசால்ட்டா சரின்னு விட்டுருப்பாங்களா? இவங்க என்ன மார்க்கத்துக்கு மாசம் விற்கிறவங்களா? மசாலா மாத்தி விற்கிறவங்களா? அல்லது இயக்கமா பிரிஞ்சு முஸ்லிம் இமாம் ஒரு இயக்கம், புகாரி இமாம்னு ஒரு இயக்கம்னு பிரிஞ்சுட்டு போனவங்களா? அதுக்காக வேண்டி செஞ்சாங்களா? இல்ல, அவங்க எல்லாம் உண்மையான தீனுடைய சேவகர்கள். அவங்க எல்லாம் வந்து இப்படி எல்லாம் சொல்லியிருந்தா விட்டுருக்க மாட்டாங்க. இது வந்து ஹராமான ஒரு விஷயமாக இருந்தால், ஷிர்கான விஷயமாக இருந்தால், மார்க்கத்தில் இல்லாததாக இருந்தால் இதை வந்து ஒருபோதும் முஸ்லீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படி சொல்லியிருக்க மாட்டார்கள். அப்படி சொல்லியிருந்தா புகாரி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒருபோதும் அதை அனுமதிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி ஜாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஃப்த் அப்துல் கைஸ் வந்து வந்தாங்க, அதுல விரைந்து போய் வாகனங்களை விட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சாதாரணமா எல்லா மதரசாக்கள்லையும் மிஷ்காத்து அப்படின்னு ஆரம்பத்தில் வருது. அதுக்கு பிறகுதான் வந்து சித்தாலாம் ஓய்த்திருவாங்க. அந்த மிஷ்காத்துங்கிற ஹதீஸ் கிதாபுகள்லயே இந்த 4688 பாபுல் முசாஃபஹா வல் முஆனகா அப்படிங்கிற அந்த கிதாப்ல இந்த விஷயத்தை எழுதுறாங்க. மிர்காத்துல் மஃபாத்திஹ்ல ஜில்து 8 503வது பக்கத்துல இந்த விஷயத்தை எழுதுறாங்க. அபூதாவுதுல 5220, பைஹக்கில 13762 இந்த இடங்கள்ல எல்லாம் வருது. நான் இப்ப காட்டினது 2வது ஹதீஸ். 3வது ஹதீஸ் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம்ல, புர்தால கூட வருது. ஜாத்லி தாவதிஹில் அஷ்ஜாரு சாஜிததன் தம்ஷி இலைஹி அலா
சாக்கிம் பிலா கதமி. கஷீதுல் புர்தால 72வது பைத்தா வருது. நபி அவர்கள் இந்த அழைப்பின் பேரிலே மரங்கள் சஜிதா செய்த வண்ணமாக பணியோடு வந்தன. தம்ஷி இலைஹி, நபியவர்களை நோக்கி வந்தது. அலா சாக்கிம் பிலா கதமி, பாதங்கள் இல்லாமல் அது சாக்கோட வந்தது, அந்த மரம் அந்த தண்டோட வந்தது அப்படின்னு சொல்லி அந்த பைத்துல வருது. இது எந்த அடிப்படையிலன்னா, பஸார்ல ஹதீஸா வருது, தலாயில் நுபுவால் ஹதீஸா வருது, இப்னு அசாக்கிருடைய தாரீഖിல வருது, ஹிபான் இப்னு அலி அப்படிங்கிறடைய வழியில வருது. இப்படி பல இடங்கள்ல மஜ்மால வருது. பல இடங்கள்ல அல்பானி அவருடைய சஹீஹால இதை எழுதியிருக்கிறாரு. இப்படியெல்லாம் இந்த ஹதீஸ் வருது. என்ன ஹதீஸ்? கால ஜா ரஜுலுன் இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால, நபி அவர்களிடத்தில் ஒருவர் கேட்டார், அரினே ஆயத்தன், எனக்கு நீங்க நபிங்கிறதுக்கு ஒரு அத்தாட்சியை காட்டுங்கன்னு சொல்லும் பொழுது இது நபி அவர்கள் சொன்னார்கள், கால இதுகப இலாத்தில் ஷஜரி ஃபதுஹா, ஓ அந்த மரத்துக்கு போய் நான் கூப்பிட்டேன்னு சொல்லி கூப்பிடு அப்படிங்கிறாங்க. ஃபதஹப இலைஹா, அவர் போனாரு. ஃபகால இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுவாக்கி, மரத்துக்கு போய் பேசுறாங்க, ரசூலுல்லாஹ் உன்னை கூப்பிடுறாங்க போ அப்படின்னு சொன்ன உடனே, ஃபமாலத் அலா குல்லி ஜானிபி மின்ஹா ஹத்தா கலஅத் உருகஹா, எல்லா பக்கமும் இப்படி ஆட்டி 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 வேர்கள் எல்லாம் பூமியில இருந்து எடுத்துக்கிட்டு அது நபியவர்களை நோக்கி சும்மா அக்கபல முன்னோக்கி வந்தது. நபியவர்களை முன்னோக்கி ஹத்தா ஜாத் இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியவர்கள் முன்னாடி வந்துச்சு. இவர் கேட்கிற ஆயத்து கேட்கிறாரு, அத்தாட்சி கேட்கிறாரு. இந்த அத்தாட்சி போதுமா அப்படிங்கிற துணியில அவங்க கேட்கிறாங்க. இப்ப அமரஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்ஜியா, எப்படி வர்றதுக்கு அவர்கிட்ட சொல்லி விட்டாங்களோ, போ மறுபடியும் நீ திரும்ப இந்த இடத்துல போய் உட்காரு அப்படின்னு சொன்ன உடனே, இப்போ காமர் ரஜுலு இப்போ கப்பல, இந்த போய் உட்காந்துருச்சு. இப்போ காமர் ரஜுலு, அவர் ஆச்சரியத்தோடு அந்த மனிதர் எழுந்து வந்தார். இப்போ கப்பல ரஸஹு வ யதைஹி வ ரிஜ்லைஹி வாஸ்லம. ஒவ்வொருத்தரும் இஸ்லாம் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன செய்யறாங்கன்னு பாருங்க. நபி அவர்கள் மேல உள்ள எந்த அளவுக்கு ஒரு தலைவர் மேல ஈர்ப்பு இருந்தா இப்படி எல்லாம் செய்ய முடியும். ரஸஹு, நெத்தியை முத்தமிட்டார், தலையை முத்தமிட்டார், எதைஹி, இரு கைகளையும் முத்தமிட்டார், ரிஜ்லைஹி, இரு கால்களையும் முத்தமிட்டு வாஸ்லம அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னார். இப்படியெல்லாம் இது 3வது ஹதீஸ். 4வது ஹதீஸ் அதபுல் முஃப்ரதுல ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஹதீஸ். ரஐத்து அலியன் யுகப்பிலு எதல் அப்பாசி வ ரிஜ்லைஹி. வேற சில இடங்கள்ல வயது மூப்பின் காரணமாக நம்மள பெரியவர் அப்படிங்கிறதுனால அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கையையும் கால்களையும் அலி ரதியல்லாஹு அன்ஹு முத்தமிட நான் கண்டேன். அலி ரதியல்லாஹு அன்ஹு எவ்வளவு பெரிய ஆள், இவரு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு எவ்வளவு பெரிய ஆள். வயசுல மூத்தவங்க அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு தான். அந்த அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் முத்தமிடுவதை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அதபுல் முஃப்ரதுல இந்த ஹதீஸ் வருது. அது அல்லாம ஜரஹ தாதீல்ல வருது, தஹதீபில் வருது, பல ஹதீஸ் கிதாபுகள்லையும் இந்த விஷயங்கள் வருது. சரிங்க, ஃபிக்ஹ் கிதாபுகள்ல இதை பத்தி ஏதாவது எழுதியிருக்கிறாங்களா? ஃபிக்ஹ் கிதாபுகள்ல இது சம்பந்தமா ஏதாவது வந்திருக்குதா அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. துர்ருல் முஹ்தார்ல மன்னிக்கணும், ரத்துல் முஹ்தார்ல கிதாபுல் ஹதிரி வல் இபாஹா அப்படிங்கிற பாடத்துக்கு கீழே பாபுல் இஸ்திபரால நெட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா 9வது பாகம் 550, கிதாபாக இருந்துச்சுன்னு சொன்னால் 8வது பாகம். இதில் நான் சொல்கிற கிதாபுல் ஹதிரி வல் இபாஹா அப்படிங்கிற அந்த பாடத்துக்கு கீழே வருது, லா பஸ பி தக்பீலி எதில் ஆலிமி சுல்தானில் ஆதிலி வ தக்பீல் ரஸிஹி வ தக்பீலு ரஸிஹி அஜ்வது வலா ருஹ்ஸத ஃபீஹி லிகைரிஹிமா. ஒரு ஆலிமுடைய, நீதமான ஒரு அரசனுடைய கையை முத்தமிடுவது லாபஸ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜாயிஸ் தான். தக்பீலு ரஸிஹி, அவருடைய நெற்றியை முத்தமிடுவது அஜ்வது, ரொம்ப நல்லது. வலா ருஹ்ஸத ஃபீஹி லிகைரிஹிமா, இந்த கையை முத்தமிடும் விஷயத்திலே இவர்கள் அல்லாத இந்த 2 பேர், ஆலிமுக்கும் நீதமான அரசருக்கும், இந்த 2 பேரை தவிர மற்றவர்களுக்கு இது விஷயத்தில் அனுமதி இல்லை. துலிபின் ஆலிமின் அவு ஜாஹிதின், ஒரு ஆலிமிடத்திலோ ஒரு பற்றற்றவர துறவியிடத்திலோ கேட்கப்பட்டால், வேண்டுகோள் விடுக்கப்பட்டால், ஐயு மக்கின மின் கதமிஹி லி கொப்பிலகு, உங்க காலை காட்டுங்க நான் முத்தமிடணும் அப்படின்னு ஒருத்தர் வேண்டுகோள் விடுத்தாருன்னு சொன்னா, அஜாபஹு, அவர் அந்த காலை நீட்டி தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதுக்கு கீழே இந்த ரத்துல் முஹ்தார்ல அதுக்கு கீழே ஒரு ஹதீஸ் ஒன்று எழுதுறாங்க.
இந்த ஹதீஸுக்கு கீழே ஹவாலா எழுதும்போது துர்ருல் முஹ்தார்ல, ஃபத்துல் பாரியில, திராயால, தாரிக் திமிஷ்க்ல இது மாதிரி ஒரு 9 கிதாபை ஹவாலா கட்டி இத்தனை இடங்கள்ல இந்த சம்பவம் வருதுன்னு எழுதுறாங்க. ரத்துல் முஹ்தார் உட்பட இந்த நான் சொல்லப்பட ஹதீஸுகள் இத்தனை இடங்கள்ல வந்திருக்கு. நான் சொன்னேன்ல, ஒரு ஜாத்லி ஜாவதிஹில் அஸ்ஜாரு சாயித் நபி அவர்கள் ஒரு மரத்தை கூப்பிடுவாங்க, நீ கூப்பிடு நான் கூப்பிட்டேன்னு சொல்லி கூப்பிடு வரும் அப்படின்னு சொன்னோன்னே கூப்பிட்டு வந்துச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஹதீஸை எழுதிட்டு அதே மாதிரி இன்னொரு சம்பவம், அந்த சம்பவத்தை எழுதிட்டு அந்த மரம் வந்தது, சல்லமத் அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்களுக்கு சலாம் சொன்னது, வகாலலஹ இர்ஜி ஃபரஜாத் போன்னு சொன்னாங்க, அந்த மரம் போயிருச்சு. சும்ம அதினலஹு அந்த மனிதருக்கு அனுமதி தந்தார்கள். கப்பல ரஸஹு வ ரிஜிலைஹி அவர் அவருடைய நபி அவருடைய நெற்றியையும் அவருடைய கால்களையும் அவர் முத்தமிட்டார். முத்தமிட்டுட்டு சொல்றாங்க, லவ் குன்து ஆமிரன் அஹதன் ஐ யஸ்ஜுதலி அஹதின் யாருக்காவது சஜிதா செய்வதற்கு நான் ஏவுபவனாக இருந்தால், கட்டளையிடுபவனாக இருந்தால், ல அமர்த்துல் மர்அத அன் தஸ்ஜுதலி ஜௌஜியா ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு சஜிதா செய்யும்படி நான் ஏவி இருப்பேன். அதாவது அப்படி யாருக்கும் அனுமதி இல்லை. அவ அந்த அளவுக்கு சஜிதா யாருக்கு செய்யற அளவுக்கு ஒரு மனைவி ஒரு கணவனுக்கு செய்யலாம், அந்த அளவுக்கு ஒரு புனிதமான உறவு அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இப்போ இதுக்கு விளக்கம் எழுதும்போது இமாம்கள் சொல்லும்போது என்ன சொல்றாங்கண்டா, அவர் நெற்றிய முத்தமிட்டாரு, கை காலை முத்தமிட்டாரு, அதுக்கு அனுமதிச்சாங்க. அனுமதிச்சுட்டு சஜிதாவை பத்தி ஏன் பேசுறாங்கன்னா, அவர் சஜிதா செய்யவும் அனுமதி கேட்டார். நபி அவர்கள் அப்பதான் சொல்றாங்க, சஜிதா செய்யறதுக்கு யாருக்குமே அனுமதி கிடையாது. சஜிதா செய்யறதாக இருந்தா ஒரு மனைவி கணவனுக்கு செய்யலாம், எனக்கு கூட யாருக்கும் செய்யறதுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிற அந்த விஷயத்தை சொல்றதுக்கு அவர் சஜிதாவுக்கு அனுமதி கேட்டார். நபி அவர்கள் எடுத்துட்டாங்க. சஜிதாவும் காலை முத்துமிடுவதும் உண்மை இல்லை, அது ரெண்டும் வேற வேற அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தக்கூடிய விஷயம். ஏதாவது ஃபத்வா இருக்கா? ரத்துல் முஹ்தாருடைய இந்த கிதாபை நான் காட்டினேன், அது இல்லாம வேற ஏதாவது ஃபத்வா இருக்குதா அப்படின்னு நீங்க யாராவது கேட்கலாம். இஷாஅத்துல் ஹசனாத் ஃபி தர்ஜுமத்துல் பாக்கியாத்து சாலிஹாத்னு ஒரு கிதாப் அலா ஹஜ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லி, அப்துல் காதர் பாஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எழுதி, அதுக்கப்புறம் ஜியாவுதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இரண்டாம் அலா ஹஜ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க வந்து ஜியாவுதீன் பாக்கவி ஹஜ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எஸ் அப்துல் காதர் உத்தமபாளையம் அவங்ககிட்ட சொல்லி, அப்துல் காதர் பாஷா எழுதினதை தர்ஜுமா செய்யுங்க தமிழ்ல அப்படின்னு வேண்டுகோள் எடுக்கப்பட்டு அதை அவங்க தர்ஜுமா செஞ்சு அதை ஷேக் ஆதம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களும் பாக்கியாத்துடைய முதல்வராக இருந்த இன்னொருத்தர் அப்துல் ரஹீம் பாக்கவி ஹஜ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களும் ரெண்டு பேரும் அந்த கித்தாபை சரி பார்க்கறாங்க. இஷாஅத்துல் ஹசனாத் ஃபி தர்ஜுமத்துல் பாக்கியாத்து சாலிஹாத் அதுல அந்த கித்தாபு 1932ல பாக்கியாத் சார்பாகவே ஜியாவுதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க வெளியிட்டாங்க. அந்த கித்தாபுல ஒரு இபாரத்து வருது, மன் கப்பல ரிஜில உம்மிஹி யார் தன்னுடைய தாயாருடைய காலை முத்தமிடுகிறாரோ, ஃபக அன்னமா கப்பல ஐத்துபத்தல் ஜன்னா அவர் சொர்க்கத்தினுடைய நிலைக்கதவை முத்தமிட்டதை போல ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதுறாங்க. இது எதுனா அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத் தாய்மாருடைய காலடிங்களே சொர்க்கம் இருக்குதுன்னா, நீ காலை முத்தமிடுறதும் சொர்க்கத்தினுடைய காலை முத்தமிடுறதும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு விஷயம் பாக்கியாத்துல இப்படி வருது. அதே பாக்கியாத்தினுடைய இந்த கித்தாபுகள்ல இப்படி வருது. தேவ்பந்தினுடைய கித்தாபுகள்ல நான் வந்து தேவ்பந்தினுடைய அந்த ஃபத்வாவே தேடி பார்த்தேன். நீங்க நெட்ல போய் பாவோங்கு சூம்னா அப்படின்னே நீங்க தேடி பாருங்க. பாவோங்கு சூம்னா கால்களை முத்தமிடுவது சம்பந்தமாக தேவ்பந்தினுடைய வெப்சைட்ல இப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க. 48,291வது ஹதீஸ் இந்த சுவால். அந்த கேள்விக்கு 48,291வது சுவாலுக்கு தேவ்பந்து இப்படி பதில் சொல்லுது. கேள்வி என்னன்னு சொல்லி கேட்டா, புகாரில எல்லாம் இந்த மாதிரி புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட விஷயத்துல எல்லாம் பாதங்களை கால்களை முத்தமிடுறது சம்பந்தமா ஹதீஸுகள்லாம் வந்திருக்குது. இப்ப என்ன செய்யறது, பாதங்களை கால்களை முத்தமிடுறது ஜாயிஸா ஜாயிஸ் இல்லையா, அது சம்பந்தப்பட்ட விவரத்தை சொல்லுங்கன்னு கேட்கும் பொழுது, ஹாக்கிம் முஸ்ததர்க்குமே ரிவாயத் ஹேக்கே முஸ்ததர்க்கு ஹாக்கிம்ல இப்படி ஒரு ஹதீஸ் வருது. एक शख्स हुजूर सल्लल्लाहु अलैहि वसल्लम की खिदमत में हाजिर हुआ ஒரு மனிதர் நபி அவருடைய சமூகத்திற்கு வந்தார். और उसने आप सल्लल्लाहु अलैहि वसल्लम के सर मुबारक और कदमों को बूसा दिया நபி அவருடைய தலையையும் இரண்டு பாதங்களையும் அவர் முத்தமிட்டார்.
तिरमिजी नसई इब्नु माजा में रिवायत है कि तिरमिजी नसई इब्नु माजाல இப்படி ஒரு ரிவாயத் இருக்குது. ரெண்டாவது ஹதீஸ் சொல்றாங்க, यहूदियों की एक जमात ने रसूल सल्लल्लाहु अलैहि वसल्लम के दोनों हाथों और दोनों पांवों को बूसा दिया. யகூதிகளுடைய ஒரு கூட்டம் வந்து நபிகளுடைய இரண்டு கைகளையும் இரண்டு பாதங்களையும் முத்தமிட்டார்கள். இன் ரிவாயத் से फुकाहा ने साबित किया है कि இந்த ஹதீஸுகள்லாம் வச்சு ஃபுகாஹாக்கள் என்ன சொல்றாங்கண்டா, உலமா மஷாயிக் और दीनी शरफ रुकने वाले हजरात की दस्तबूसी और कदमबूसी जायज़ है. உலமாக்களுடைய ஷேகுமார்களுடைய மார்க்க அந்தஸ்து உள்ள தீன் பற்று உள்ளவர்களுடைய கையையும் காலையும் முத்தமிடுவது ஜாயிஸ் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கடுத்து 2 லைன் எழுதுறாங்க. அதாவது இது எல்லை மீறும் பொழுது, இது தவறுதல எல்லை மீறி போகும் பொழுது இந்த விஷயங்களை விட்டும் தவிர்ந்து கொள்ள வேண்டும்னு எழுதிட்டு கடைசியில இன் மசலே பூரி தப்சீல் கேலியே, இதனுடைய விரிவான விளக்கம் வேண்டும் என்று சொன்னால் ஹசரத் முஃப்தி ஷஃபி சாஹிப் உஸ்மானி கா ரிசாலா பவன்வான் தஸ்தபூசி और கதம்பூசி ஜவாஹில் ஃபிக்ஹ் ஜில்த் அவ்வல் देखिए. தக்கி இன்னைக்கு பாகிஸ்தானுடைய முஃப்தியா இருக்கக்கூடிய தக்கி உஸ்மானி ஷஃபுடைய வாப்பா அத்தா ஷஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய தஸ்துபூசி ஒரு கதம்பூசி கைகளையும் கால்களையும் முத்தமிடுதல் அப்படிங்கிற டாபிக்லயே அவங்க ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க. அந்த கிதாபை போய் பாருங்க. ஜவாஹிருல் ஃபிக்ஹ் அப்படிங்கிறதுடைய ஜில்த் அவல் முதலாம் பாகத்துல போய் பாருங்க. இஸ்மே முஃபஸ்ஸலு முதல்லல் பஹ்ர், இதுல விரிவான ஆதாரபூர்வமான ஒரு விளக்கம் உள்ளது, ஆய்வு உள்ளது அப்படின்னு சொல்லி தேவ்முத்தினுடைய ஃபத்வா, நான் சொல்றது 48,291வது சுவால் நம்பர்ல இந்த ஜவாபை எழுதியிருக்கிறாங்க. பாக்கியத்தினுடைய விஷயத்த நான் சொல்லிட்டேன், தேவ்பந்துடைய விஷயத்த நான் சொல்லிட்டேன். இப்படி எல்லாம் பரவலாக எல்லாராலும் இமாம்கள் செஞ்சிருக்கிறாங்க, சஹாபாக்கள் செஞ்சிருக்கிறாங்க. இது அல்லாம நவவி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய மஜ்முஅல ஜில்து 4 477வது பக்கத்துல யுஸ்தஹப்பு தக்பீல் எதிர் ரஜிலி சாலிஹி வ ஜாஹிதி வல் ஆலிமி வ நஹ்விஹி மின் அஹ்லில் ஆஹிரா, நல்லடியார்களுடைய நல்ல மனிதர்களுடைய ஜாஹித் பற்றற்றவர்களுடைய ஆலிமுடைய அவர்கள் போன்றவர்களுடைய ஹாஃபிதுகள் ஆலிம்கள் ஷேகுமார்கள் நபிமார்கள் சஹாபாக்கள் இந்த மாதிரி பெரியோர்கள் யாருடைய கையையும் முத்தமிடுவது என்பது முஸ்தஹப் ஆகும். தக்பீலு ரஸிஹி வ ரிஜ்லிஹி கயதிஹி, இந்த இபாரத்தை இடையில கொஞ்சம் விட்டுட்டு அதனுடைய இபாரத்து இப்படி முடியுது. அப்போ தலையையும் அவருடைய காலையும் முத்தமிடுவது கையை முத்தமிடுவது போன்றதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மஜ்முஅல நவவி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க. இது அல்லாம ஹாஃபிஸ் இராக்கி ரஹமத்துல்லாஹி அலைஹி பிகியத்து முஸ்தஷிதில் இந்த விஷயம் வருது. தக்பீருல் அமாக்கினி ஷரீஃபா அலா கஸ்தி தபர்ருக்கி, தபர்ருக் பரக்கத்து வேணும் நாடி புண்ணிய ஸ்தலங்களை கபறுகளையோ அல்லது மதினாவுடைய மண்ணையோ பூமியையோ இது போன்ற புண்ணிய ஸ்தலங்களை முத்தமிடுவது என்பது வாயிதி சாலிஹீன் அவர்களுடைய நல்லடியாருடைய கைகளை முத்தமிடுவது, அர்ஜுலியும் அவருடைய கால்களையும் முத்தமிடுவது என்பது ஹசனுன் மஹமூதுன் பிஅத்திபார் கஸ்தி வன்னியா, எண்ணத்தை பொறுத்து அவர்களுக்கு அது வந்து புகழப்படக்கூடிய ஒரு நல்ல காரியமாக அமையும். இப்னுல் முஃபல்லஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆதாபு ஷரய்யால நெற்றியையும் கையையும் முத்தமிடுவது சம்பந்தமா பேசிட்டு கதா இந்த ஷாஃபியத்தி தக்பீலு ரிஜ்லிஹி, ஷாஃபியாக்கள்கிட்ட இதே மாதிரி தான் காலை முத்தமிடுவதும் அப்படின்னு முடிக்கிறாங்க. சுஃபியான் இப்னு உயைனா ரலியல்லாஹு அன்ஹு ஃபுதைல் இப்னு அய்யால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த 2 பேரும் ஹுசைன் இப்னு அலி ஜாஃபி அவங்கள போய் சந்திக்கிறாங்க. அவங்க காலத்துல வந்து ஒரு பெரியாரை போய் சந்திக்கிறாங்க. சந்திக்கும் பொழுது சுஃபியான் இப்னு உயைனா யாருங்கிறது தெரியும், ஃபுதைல் இப்னு அய்யால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 2 பேருமே புகழ்பெற்ற பெரிய ஷேகுமார்கள். அவங்க 2 பேரும் அஹதுஹுமா, அந்த 2 பேர்ல ஒருத்தர் வந்து கப்பல யதஹு, அந்த ஹுசைன் இப்னு அலி ஜாஃபி அப்படிங்கிறவங்களுடைய கையை முத்தமிட்டாங்க. வல் ஆஹிரு ரிஜ்லஹு, மற்றொருவருடைய காலை முத்தமிட்டார் இப்படின்னு வருது. அஷ்ரஃப் அலி தானவி அவங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க வந்து ஷேகுமார்களுடைய கரம் மற்றும் பாதங்களை முத்தமிடுவதில் எந்த தவறும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹதீஸ்களின் வெளிப்படையான கருத்தை தக்க ஆதாரமின்றி தவில் செய்வது, மாற்று கருத்து கூறுவது தவறாகும். மாற்றக்கூடிய தக்க ஆதாரம் இல்லையெனில் வெளிப்படையான கருத்தையே ஏற்றுக்கொள்ள வேண்டும். பெரியார்களின் பாதங்களை முத்தமிடுவது சஹீஹான முறையில் ஜாயிஸ் ஆனதாகும். இம்தாதுல் ஃபத்தாவா ஜில்து 5 345வது பக்கம். அதே மாதிரி ஃபத்தாவா ரஷீதியால ரஷீத் அஹமது கங்கோரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, தீனுடைய பெரியோர்களுக்கு கண்ணியம் செய்வதற்காக எழுந்து நிற்பதும்
அவர்களின் பாதங்களை முத்தமிடுவதும் சரியானதாகும், ஹதீஸை கொண்டு சாபித்தானதாகும், தரிபானதானதும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஃபத்தாவா ஷேக் முகமது சிந்தியில வருது, இல்முடைய தீனுடைய பெரியவர்களின் பாதங்களை முத்தமிடுவது கவியான உறுதிமிக்க ஹதீஸ் ரிவாயத்துகளை கொண்டு தரிபான ஆனதாகும். ஃபகீஹுல் மில்லத் முஃப்தி முகமது ஷஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, பானி தாருல் உலூம் அப்படி கராச்சியில் இருக்கக்கூடிய மதரசாவுடைய பானி அவங்க சொல்றாங்க, இன்ஹினா குனிவது என்ற நோக்கத்துடனேயே அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக குனிவது ஜாயிஸ் அல்ல. ஆனால் பாதத்தை முத்தமிடுவதற்காக குனிவது பாதத்தை முத்தமிடுதல் என்ற சட்டத்திற்கு தாபியா. முத்தமிடணும்னு சொன்னா குனிஞ்சுதானே ஆகணும். இன்ஹினா அப்படிங்கிறது செப்பரேட்டா ஜாயிஸ் கிடையாது. ஒருத்தர் காலை முத்தமிடுறதுக்காக குனிஞ்சாருன்னு சொன்னா அது அதுக்கு தாபியானதாகும், ஜாயிஸ் ஆகும். எனவே சந்தேகமின்றி கரங்களையும் பாதங்களையும் முத்தமிடுவது ஜாயிஸ் ஆகும், மாறாக முஸ்தஹப்பாகவும் சுன்னாவாகவும் இருக்கிறது. ஜவாஹிருல் ஃபிக்ஹ் ஜில்து 1 பக்கம் 203. இவ்வளவு விடுங்க. ஹயாத்து சஹாபா அப்படின்னு ரொம்ப ஃபேமஸான கிதாப் இருக்கு, தெரியும் தானே? அதாவது தப்லீகுடைய வேலை செய்யக்கூடிய ஆளுகளுக்கு நல்லா தெரியும். 2ஆம் ஹசரத்ஜி என்று சொல்லப்படக்கூடிய யூசுப் காந்தலவி அவங்க எழுதியிருக்கிற மிக பிரபலியமான ஹயாத்து சஹாபா அப்படிங்கிறதுல ஜில்து 2ல நீங்க நெட்ல கிடைக்கிறத டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். மொத்தம் 3 பாகங்கள் கொண்டது. அதுல ஜில்து 2ல 651வது பக்கத்துல தக்பீலு எதில் முஸ்லிமி வ ரிஜிலிஹி வ ரஅசிஹி, ஒரு முஸ்லிமை கையையும் காலையும் தலையையும் முத்தமிடுவதுன்னு ஒரு பாடமே அமைச்சு அவர் ஹயாத் சஹாபால. நீங்க வந்து கிதாபுக்கு உள்ள எல்லாம் போய் தேட வேணாம். ஃபஹ்ரிஸ்துல பார்த்தாலே, முன்னுரையில பார்த்தாலே என்னென்ன கிதாபுக்குள்ள என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு எழுதுவாங்க இல்லையா, அதுலயே இப்படி ஒரு தலைப்பை போட்டு வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி உத்தாஸ் அப்படின்னு ஒரு சிறுவன் வந்து தாயிஃப்ல நபி அவர்கள் அடிபட்டு ஒரு தோட்டத்துல வந்து உட்காருவாங்க. அது மக்கத்து காபிர்களுடைய ஒருத்தருடைய தோட்டம் தான் அது. அப்ப அவங்க வந்து என்ன செய்யறாங்க, ஒரு நசராணி ஒரு கிறிஸ்துவ சிறுவன் உத்தாஸ் அப்படிங்கிற சிறுவன்கிட்ட வந்து சில பழங்களை வச்சு கொடுத்து விடுவாங்க அந்த காபிர்கள் இறக்கப்பட்டு நைனுவா தேஸ். அப்பதான் அந்த உரையாடல் நடக்கும். யாருப்பா நீ வந்து உன் ஊர் என்ன? நைனுவான்னு சொல்லுவாரு. நைனுவாவா? அது வந்து யூனுசுப் மத்தாவுடைய ஊராச்சு. ஆமா, யூனுசுப் மத்தாவுடைய ஊர் தான். உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆமா, அவரும் நானும் சகோதரர்கள் நுபுவத்தின் அடிப்படையில் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. கடைசியில பிஸ்மில்லான்னு சொல்லி சாப்பிடுவாங்க. இந்த இந்த சம்பவத்துக்கு கீழே கடைசியில மதாரிஜ் நுபுவா அப்படிங்கிற அந்த கிதாப்ல எழுதுறாங்க. ஜில்து 2 82 81 82வது பக்கத்துல அந்த சிறுவன் கடைசியில் நபி அவருடைய கைகளையும் கால்களையும் முத்தமிட்டார் அப்படிங்கிற அந்த சம்பவத்தை வருது. நான் தேவபந்தனுடைய உலமாக்களா இருந்தாலும் சரி, அல்லது நம்மளுடைய இமாம்களுடைய கருத்தாக இருந்தாலும் சரி, ஹனஃபி கிதாபுகளுடைய விஷயங்கள் நான் இப்ப எடுத்து பேசுனேன்னா இன்னும் தவிக்கிற விஷயத்துல இருந்து எடுத்து பேசுவேன். நிறைய இடங்கள்ல இருந்து எடுத்து பேசலாம். கங்கோய் ரஹ்மத்துல்லாஹி அவங்க முத்தமிட்டதாக வருது, எத்தனையோ இடங்கள்ல வருது. இப்படி மார்க்கத்துல சுன்னத்து என்று சொல்லப்படக்கூடிய ஃபிக்ஹ் கிதாபுகள்ல முஸ்தஹப் என்று சொல்லப்படும். நான் கையை முத்தமிடுறத சொல்ல, அது ஏற்கனவே நிரூபணமானது. கால்களை முத்தமிடுவது அப்படிங்கிறது ஃபிக்ஹ் கிதாபுகள்ல ஃபத்வா கிதாபுகள்ல முன்னோர்கள் செஞ்சிருக்கிறாங்க, செய்ய அடிப்படையில் இருக்குது. ஹதீஸ் கிதாபுகள்ல வந்திருக்கு, நபியவர்கள் அதை அனுமதிச்சிருக்கிறாங்க. இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த குரான் கூட ஓத தெரியாதவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு என்ன செய்யறாங்க, இதெல்லாம் ஷிர்க்குன்னு சொல்றாங்க. முதல்ல குரான் ஓதுங்க. முதல்ல குரான் ஓதுறதுக்காண்டி முயற்சி செய்யுங்க. அதுக்கான வேலைகளை பாருங்க. தற்குறிகளாக இருந்து கொண்டு, ஒன்றும் அறியாதவர்களாக இருந்து கொண்டு, ஆலிம்களுடைய ஷேகுமார்களுடைய அந்த செயல்கள்ல குறை காணக்கூடிய முட்டாள்தனத்தை தயவு செய்ய வேண்டாம் என்கிற கோரிக்கையோடு இந்த உரையை முடிக்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.